ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பலன் தரும் பதிகம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பதிகங்களை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்த ஒரு அழகான பதிகம் தான். எனக்கு நிறைய பகை, நிறைய போட்டி, நிறைய பொறாமை, வாழ்க்கையில் என்னால முன்னேறவே முடியல அப்படின்றவங்களா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பலன் தரும் பதிகம் நிச்சயமாக 100% பலன் கொடுக்கும். என்ன திருப்புகழ், அதை எப்படி படிக்கணுங்கிறத பார்க்கலாமா? வாங்க. பகை இல்லாதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறது தான் பதில். யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பகை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒருத்தர் ஒரு வேலை செய்றார் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் வேலை செய்றார் அப்படின்னா, வேலை செய்ற இடத்துல இவருக்கு கீழ இருக்கிறவரு, "என்ன விட இவன் நல்லா வேலை செஞ்சு மேல வந்துட்டானே!" அப்படின்னு அவர் மேல பகைமை கொள்ளுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. வேலைக்கு போனா தான் இந்த போட்டி, பொறாம, பகையெல்லாம் வருதுமா. பேசாம வேலைக்கே வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, அதே தொழில செஞ்சுட்டு இருக்கிற இன்னொருத்தவங்க, "நம்மள விட இவன் நல்லா வளர்ந்துட்டானே! நேத்தி வந்தவன், இவன் எப்படி வளர்ந்தான்?" அப்படின்னு அவன கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக, நீங்க வேலைக்கு போனாலும் பகை இருக்கு, தொழில் பண்ணாலும் பகை இருக்கு. வீட்ல இருந்தாலும் பகை, வெளிய போனாலும் பகை. எங்க போனாலும் யாரையும் யாரும் சகோதரத்துவமாக பார்க்குறாங்களா? அப்படின்னா, இல்ல. ஒருத்தர் வளருவது இன்னொருவருக்கு விருப்பமே இருப்பது இல்லை. இது உலகத்தில் பல பேரினுடைய இயல்பாக மாறி போய்விட்டது. நியாயமா அத பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ஒருத்தன் வளர்றான்னா, அவன எப்படி கீழ இழுத்து விடலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல, நாம எப்படி வளரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோம்னா, அதுவே நம்முடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணும்? 100% நமக்கு பலனை தரும். இதெல்லாம் நல்லாத்தாம்மா இருக்கு. ஆனா யாரும்மா கேட்கிறா? நெறைய பகை, நெறைய பிரச்சனை, நெறைய துன்பம், போட்டி, பொறாமை. நாங்க என்ன பண்றது? யார்கிட்ட போய் நிக்கிறது? அப்படின்னா, இப்ப நம்ம நெலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சூரபதுமன் கிட்ட மாட்டிக்கிட்ட தேவர்கள் மாதிரி தான் இருக்கு நம்மளோட நெலைமை. நமக்கு எல்லாம் தெரியும் தான். நம்ப வாயு தான், நம்ப வருணன் தான், நம்ம குபேரன் தான், நம்ம இந்திரன் தான், சந்திரன் தான். ஆனா, சூரபதுமன்னு ஒருத்தன் மேல உட்கார்ந்திருக்கிறானே, அவன்ட்டல்ல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, யார் கால புடிக்கணும்? நம் சொந்த கடவுளாம் கந்தக்கடவுளின் காலத்தான் பிடிக்கணும். வேற யார்கிட்ட போறது? அவரு தான் என்ன பண்ணுவாராம், பகைவனை பக்தனாக மாற்றி விடுவானாமா. பகைவன அழிக்கிறது பிரச்சனையே இல்ல. பகைவன அழிச்சுட்டா, அது ஒரு விரோதத்துவத்த ஏதோ முடிச்சா மாதிரி தான் நம்பளுக்கு தெரியும். ஆனால், அப்படி இல்ல. பகைவனையும் பாராட்டுகிற அளவுக்கு செய்ய வைக்கணும். "ஏ போப்பா! என்னா நாம அவனுக்கு கெடுதல் பண்ணாலும், அவன் பாரு வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறான். அவன் வளர்ச்சிய நம்பளால நிறுத்த முடியுதா? போ! அவன தொரத்துறத உட்டுட்டு, நம்ம ஏதாவது பொழைக்கிற வழிய பார்க்கலாம்." அப்படின்னு யார் பேசணுமா? நம்மள எதுக்குறவங்க பேசணுமா? அதுக்கு யார் துணை செய்வா? கந்தக்கடவுள் தான் துணை செய்வார். அந்த கந்தக்கடவுள் அருணகிரிநாதருக்கு அப்படித்தான் துணை செய்தார். இந்த வரலாறு நெறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அழகான வரலாறு. அருணகிரிநாத சுவாமிகளின் வாழ்க்கையில நடந்த ஒரு வரலாறு. அருணகிரிநாத சுவாமிகள் பல தலங்களுக்கு போய் திருப்புகழ் எல்லாம் எழுதிக் கொண்டே வருகிற போது, தன்னுடைய அவதார தலமாகிய திருவண்ணாமலைக்கு வருகிறார். அங்கே இருந்து பக்தர்களுக்கெல்லாம் முருகனின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு காளி உபாசகன் சம்மந்தாண்டான் அப்படின்னு பேர். அவன் வந்து காளிய வசியம் பண்ணி அவன் என்ன சொன்னாலும் காளி செய்கின்ற அளவுக்கு காளிய தன்னுடைய கைக்குள்ளே மந்திர கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க கூடியவன் சம்மந்தாண்டான். இந்த சம்மந்தாண்டான் அங்க ஒரு பல்லக்குல உள்ள வர்றார். அந்த கோயிலுக்குள்ள அப்படி பல்லக்குல வரும்போது அருணகிரிநாத சுவாமி அதை தூரத்துல இருந்தே பார்க்கிறார். கோயிலுக்குள்ள வருகிற போது ஒரு பணிவு, ஒரு அன்பு, ஒரு மரியாதை இதெல்லாம் எதுவுமே இல்லாம, இப்படி பல்லக்கிலே கோயிலுக்குள் வருகிற இந்த பாதகன் யார்? அப்படின்னு கேட்டார். அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, "சுவாமி இவன் பேர் சம்மந்தாண்டா. இவன்ட்ட எதுவும் வச்சுக்காதீங்க. இவன் உக்கிர தெய்வமாகிய காளிய கும்பிடுற ஆளு. அதனால தயவு பண்ணி இவன்ட்ட எதுவும் போய் வச்சுக்காதீங்க சுவாமி" அப்படின்றார். அருணகிரிநாதர் யார கும்பிடுறாரு? முருகன கும்பிடுறார். அவர் சாந்தமான தெய்வம்.
இவர் காளிய கும்பிடுறார். அதனால இவர் பயங்கரமான தெய்வம். நீங்க அவர்கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு சொல்றார். ஆனா அருணகிரிநாதர் எத பத்தியும் கவலைப்படல. அவர் ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்ட பாடுன உடனே அவனுடைய பல்லக்கு கொம்பு முறிஞ்சு கீழ விழுந்துருது. அவன் அங்கிருந்து ஓடி போயிட்டான். எல்லாரும் ஓடுனாங்க. அவனும் ஓடிட்டான். அவன் ஓடி போய் தன்னுடைய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கேட்கிறான். இதெல்லாம் யார் செஞ்சா? யார் வேலை? தோ அங்க உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்த அந்த ஆள் தான் வேலை. யார் அந்த ஆளு? அருணகிரின்னு பேரு. அந்த ஆள் தான் திருப்புகழ்லாம் பாடுறேன்னு ஊர் ஊரா போய் என்னமோ பாடுறாரு. அவர் தான் உங்க பல்லக்கு கொம்பு முறிய பாடுனவரு. அப்ப சம்பந்தாண்டான் ஒரு வார்த்தை சொல்வான் பாருங்க. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா அப்படிம்பார். பகைவன் பாராட்டுகிறான் பாருங்க. நண்பன் பாராட்டல. பகைவன் சொல்றான், "அவன் ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா" அப்படின்னு. ஏன் அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் கேட்கும்போது அவர் சொல்வாரு, "இல்ல, இல்ல அவருக்கு நல்ல எண்ணம் இருந்ததுனால தான் அவர் பல்லக்கு கொம்பு முறிய பாடியிருந்தாரு. அதே அவர் என்ன மாரி ஆளா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், முதுகு எலும்பு முறிய பாடியிருப்பாரு. நான் இந்நேரம் மருத்துவமனையில படுத்து கிடக்கணும். அவர் பல்லக்கு முறிய பாடுனதுனால, அவர நான் நேருக்கு நேராவே போட்டியில சந்திக்கிறேன். மறைமுகமாக அவர நான் தாக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு பிரபுடதேவ மகாராஜாவ சாட்சி வச்சு 2 பேருக்கும் போட்டி. நான் கும்பிடுற கடவுள் காளிய நான் வர வச்சு காட்டுறேன். இவர் முருகன கும்பிடுறேன், முருகன கும்பிடுறேன்னு சொல்றாருல்ல, இவர் வேணா முருகன வர வச்சு காட்ட சொல்லுங்க அப்படின்னு போட்டி. இவர் போட்டியில அருணகிரிநாத சுவாமி வேற வழி இல்ல. ஏன்னா, இவர் முருக பக்தர், இவர் முருகப்பெருமானுடைய பெருமையை உலகுக்கு சொல்றார். அப்போ இவர் கூப்பிட்டா முருகன் வருவார்ன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை. அப்ப அவர் நிரூபித்து தான் காட்டணும். அவர் நான் தயார்ன்னு சொல்ட்டார். இவன் சம்பந்தாண்டா என்ன பண்றான்? நானும் தயார் அப்படின்னு இரவு முழுக்க ஏதோ காளிக்கு பூஜை பண்ணி, காளிய வா, 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 வான்னு கூப்பிட்டான். காளி தேவி சொன்னா, "இந்த பார், நேத்தியோட உனக்கு 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒருவனை மந்திரங்களால் ஒரு தெய்வத்தை அடக்கி வைத்தால் கூட அதற்கு சில கால நியதிகள் உண்டு. அந்த கால நியதி நேத்தியோட உனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீ என்ன ஏவல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு நீ என்ன ஏவல் செஞ்சன்னா, உன்னத்தான் நான் அழிப்பேன்னு" அந்த காளி பதில் சொன்னோனே அவன் சொன்னான், "அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. ஒரே ஒரு உதவி பண்ணு. நீ வராட்டி கூட பரவால்ல. இந்த முருகன மட்டும் எப்படியாவது வரவிடாம பண்ணிடு." எவ்வளோ நல்ல புத்தி பாருங்க. ம். நீ வரலனாலும் பரவாயில்ல. முருகனையாவது வரவிடாம பண்ணிடுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்போ காளியை இவன் காட்டல. பக்தர்கள் எல்லாம் போய் அருணகிரிநாதர் கிட்ட நிக்கிறாங்க. "சுவாமி, அவன் காளிய காட்டுறேன்னு காட்டவே இல்ல. நீங்களாவது எங்களுக்கு முருக தரிசனத்த காட்டுங்க சுவாமி" அப்படின்னு அவர் போய் நிக்கிறார். அருணகிரிநாத சுவாமிகள், "என்னடா இன்னும் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கலையே" அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி அழுது முருகப்பெருமானை அழைத்து பார்க்கிறார். முருகப்பெருமான் வரல. அப்ப அருணகிரிநாத சுவாமிகள் கண்ண மூடி பார்க்கிறார். காளி தேவி முருகப்பெருமான மடியில வச்சு போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார். இது சம்பந்தாண்டான் செஞ்ச வேலை. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அருணகிரிநாதருக்கு ஒரே யோசனை. அப்பதான் அவர் என்ன பண்றாரு? மயில் விருத்தம் பாடுறார். "சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முக சரணையுகள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஹாலிங்கண சிந்தாமணி கலசகரகட கபோல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாபமகிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க மனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குலிசாயுதத்தின் திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள் கூர் இமேகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்ன கலாபமயிலே" அப்படின்னு பாடினார். மயில் ஆடியது. காளி தேவி தாளம் போட்டார். முருகப்பெருமான் மயில் மேலேறி வந்துட்டார். அருணகிரிநாதர் சொன்னார், "சாமி, இப்படி நீ மட்டும் தனியா வரலாமா? நீ என்ன சாதாரணமான ஆளா? சாதாரண மனிதர்களுக்கு பின்னாடியே எவ்வளோ பேர் வர்றாங்க. நீ யாரு? எப்பேற்பட்ட தலைவன், வேதங்களுக்கெல்லாம் நாயகன். நீ சும்மா வரலாமா? அப்படி வரக்கூடாது." முருகன் கேட்டார், "எப்படி வரணும்?" அப்படின்னார். "அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட." இப்படி நிறைய ஆடணும்னு பாடுறார். சும்மா இல்லைங்க. வனசமாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலும் ஆடி நீயும் ஆடி வரவேணும் அப்படின்னு கேட்கிறார். முருகப்பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? அருணகிரிநாதர் சொன்ன மாதிரியே 30 தேவர்கள் புடை சூழ அழகா, ஆனந்தமா, அற்புதமா, கோட்டி சூரிய பிரகாசத்தோட வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்தார். அருணகிரிநாதருக்கு மட்டுமா? சம்பந்தாண்டானுக்கும் அந்த காட்சி கிடைத்ததாம். அத்தனை பக்தர்களுக்கும் அந்த காட்சி கிடைத்ததாம். அப்போ
பகைவன் பாராட்டணும். அந்த தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா, முருகனை வணங்கிய அடியாராகிய அருணகிரிநாதருக்கு இருந்தது. அப்ப அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழுக்கு அந்த தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த திருப்புகழ்ல இந்த பகையை நீக்குவதற்குன்னே ஒரு திருப்புகழ் அருணகிரி பெருமான் திருத்தணி திருப்புகழாக நமக்கு தந்திருக்கிறார். அந்த திருப்புகழ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அந்த திருப்புகழை அன்றாடம் பாராயணம் பண்ணினால் நிச்சயமாக நமக்கு பகைமை அப்படிங்கிறத பத்தி கவலையே படாம நாம பாட்டுக்கு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். திருப்புகழை பார்ப்போமா? சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மிடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய் தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனப்பேரி தடுட்டுடு துடுட்டுண்டு என துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற் சங்கரித்து மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே. இந்த அழகான திருப்புகழ யாரெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எல்லாருக்கும் பகை இருக்குங்க. பகையை பத்தி கவலையே படாதீங்க. நம்மளை எதுக்குறவன் ஒருத்தன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாமளும் வைராக்கியமே இல்லாம வாழ்க்கையில் அப்படியே சாதாரணமா போயிடுவோம். நமக்கு ஒரு வெறி வரணும், நமக்கு ஒரு வேகம் வரணும், நம்ம தொழில்ல நம்ம தான் அப்படின்னு நிலைச்சு காட்டணும், நம்ம ஆஃபீஸில் நம்ம தாண்டா அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னா நமக்கும் உத்வேகமா இருக்கிறது பகைவன் தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, முருகன் பெருமைய வேலின் பெருமைய இவ்வளோ நம்ம பேசுறோம்னா சூரபதுமன் இல்லாம பேசிட முடியுமா என்ன? சூரபதுமனால தானே இவ்வளோ முருகன் வல்லமையானவர்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால பகைவனை மனசுக்குள்ளே சந்தோஷமா நல்லா இருடா அப்படின்னு நினைச்சிட்டு போயிருங்க. ஆனால் அந்த பகைவனே நம்மை பாராட்டும் அளவிற்கு நான் வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த திருப்புகழை அன்றாடம் நீங்க பாராயணம் பண்ணுங்க. திருப்புகழ் நெருப்பென்று நாம் இந்த மனதிற்குள் பதிய வைத்து விட்டால் எந்த பகையும் நமக்கு நெருங்காது, நம்மை வாழ்க்கையில் எந்த துயரும் அண்டாது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு படித்து வாழ்க்கையில் எல்லா பலனையும் பெற்று மகிழலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் குறிப்பாக வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்பி வைங்க. இந்த திருப்புகழை படித்து வெற்றி அப்படிங்கிறத எல்லாரும் வாழ்க்கையில் பெறலாம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பலன் தரும் பதிகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.